சிறைச்சாலை மோதலை கலவரமாக்கிய அரசியல் சதி விசாரணைகளில் திகைக்க வைக்கும் தகவல்கள். அரசு நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 3 மாத குழந்தை கைகள் நடுங்க மீட்ட தீயணைப்பு வீரர். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் விசேட குழு நியமனம். விமானம் மீது பறவை மோதல் கட்டுநாயக்கவிலிருந்து புறப்பட்ட விமானத்திற்கு ஏற்பட்ட விபரீதம். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் மிகவும் முக்கியமான மற்றும் ஆபத்தான கதையொன்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது பயங்கரமான அரசியல் சதித்திட்டம் என்பது ஆரம்ப நிலை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரத்தை தூண்ட சிங்கள தேசியவாதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு அரசியலில் ஈடுபடும் எதிர்க்கட்சியை சம்பந்தப்பட்டுள்ளமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் இதற்கு சம்பந்தப்பட்ட தனிநபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு தகவல்களை பகிரங்கப்படுத்த முடியாது. ஏனெனில் இவை இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதால் அவை மேலதிக விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பிரதான விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவங்களின் பின்னணியில் உள்ள தகவல்கள் இந்த கலவரத்தில் 2 சிறைச்சாலை அதிகாரிகளின் நேரடி தலையீடு இருப்பதாக தற்போது தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட தரப்பினரால் இது குறித்த விவரங்கள் அமைச்சருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முதலாவது அதிகாரியான ஜெயிலர் 2016ஆம் ஆண்டில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த தற்போது எதிர்க்கட்சியின் முக்கிய கட்சியொன்றின் முக்கிய பதவி வகிக்கும் அரசியல்வாதி ஒருவருக்கு சிறைக்குள் பணிவிடை செய்தவராவார். பின்னர் இவருக்கு பதவி உயர்வும் கிடைத்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி காலை உணவு வரிசைக்கு அருகில் முதல் நாள் மோதலுடன் தொடர்புடைய கைதியொருவரை எந்த ஒரு காரணமுமின்றி கன்னத்தில் அறைந்துள்ளார். முதல் நாள் இரவு தனித்திருந்த பதற்றத்தை திட்டமிட்ட சதியின் அடிப்படையில் மீண்டும் தூண்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது. இதனையடுத்தே சிறைச்சாலை விசேட படையினர் மீது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னே உடனேயே அந்த அதிகாரி சிறைச்சாலையை விட்டு வெளியேறி தனது குடும்பத்தினருடன் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிய வருகிறது. சிறைச்சாலை விசேட அதிரடிப்படையினர் இந்த பிரிவு கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் ஓய்வு பெற்ற முப்படையினரை கொண்டு அமைக்கப்பட்டதாகும். இவர்கள் தான் சிறைச்சாலைகளில் திடீர் சோதனைகளில் ஈடுபடுவார்கள். 15 அதிகாரிகளை கொண்ட குறித்த போலீசின் கட்டளை அதிகாரி குழுவை 2 பிரிவுகளாக பிரித்து சிறைச்சாலை உள்ளே செல்லுமாறு கட்டளையிட்டனர். இந்த நேரத்தில் உள்ளே அனுப்புவது பைத்தியக்காரத்தனம், எங்களை வானத்தை நோக்கி சுட அனுமதியுங்கள் என ஏனைய அதிகாரிகள் கோரிய போதிலும் அவர் இதற்கு அனுமதி மறுத்துள்ளார். அப்போது வானத்தை நோக்கி சுட்டிருந்தால் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை இவர் தவிர்த்துள்ளார். இறுதியில் இந்த இளம் அதிகாரிகளை மரணத்தின் விளிம்பிற்குள் தள்ளிவிட்டு இவர் வெளியே வந்து தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்று ஆடைகளை மாற்றி வெள்ளி நிற ஆடை அணிந்து கொண்டு வெளியே நின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 2 காரணிகளுடன் இதன் பின்னணியில் பாரிய அரசியல் சதி உள்ளதா என்ற சந்தேகம் வலுக்கிறது. தற்போது பல அரசு நிறுவனங்களில் ஊழல் அதிகாரிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை அசௌகரியத்திற்குள்ளாக செயலாற்றி வருவதை காண முடிகிறது. சிறைச்சாலை திணைக்களமும் அதில் ஒன்றாகும். தற்போதைய நீதி அமைச்சர் தீர்க்கமான அல்லது சுயாதீனமான முடிவுகளை எடுக்கும் ஒருவர் அல்ல என்பதால் சிறைச்சாலை கட்டமைப்பு இன்னும் அங்குள்ள சில ஊழல் அதிகாரிகளின் விருப்பப்படியே இயங்குகின்றது. சிறைச்சாலை துறை இன்னும் அரசியல் சாக்கடையாகவே காணப்படுகிறது. பொதுமக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் இழுத்து மூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். கடந்த காலங்களில் ஒரே அமைச்சின் கீழ் அல்லது வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் ஒரே நோக்கத்திலான பல்வேறு அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட அவ்வாறான நிறுவனங்களை தொடர்ந்து பராமரிப்பதால் அரசாங்கம் கூடுதல் செலவு சுமையை ஏற்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். எனவே பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் மூடுவதற்கான செயற்பாடுகளை விரைவாக முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார். வெவ்வேறு அமைச்சுக்களின் கீழ் ஒரே செயற்பாட்டிற்கான பல நிறுவனங்கள் இருப்பதால் திட்டங்களை செயற்படுத்துவதில் செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சீனாவில் குவாங்ஷி மாகாணத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் 3 மாத குழந்தையொன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய குடும்பத்திடம் குழந்தைகளுக்கான பால் மாவு முற்றிலும் தீர்ந்துவிட்ட நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள் குழந்தையை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக சிறைச்சாலை சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆய்வு செய்ய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் மாபெரும்
விசாரணை குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக கைதிகளின் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் என மொத்தம் 29 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உடனடி பதவி உயர்வு மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 600க்கும் மேற்பட்ட கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கும் இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். கட்டுநாயக்கவிலிருந்து இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட துருக்கி ஏர்லைன்ஸ் வானூர்தி பறவையை மோதியதை அடுத்து மீண்டும் கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்திற்கே திருப்பியதாக சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்தது. குறித்த வானூர்தி 253 பயணிகள் மற்றும் 10 பயனாளர்களுடன் மற்றும் 10 பணியாளர்களுடன் கட்டுநாயக்கவிலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்டது. வானூர்தி புறப்பட்ட சிறிது நேரத்தில் பறவையொன்று மோதியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வானூர்தியை மீண்டும் தரையிறக்க விமானி தீர்மானித்தார். எரிபொருளை குறைத்த பின்னர் குறித்த வானூர்தி கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை மேற்கொண்டு வருகிறது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி வானூர்தி நிலையை அவசரகால நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டன. சிறைச்சாலை மோதலை கலவரமாக்கிய அரசியல் சதி, விசாரணைகளில் திகைக்க வைக்கும் தகவல்கள். அரசு நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 3 மாத குழந்தை கைகள் நடுங்க மீட்ட தீயணைப்பு வீரர். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், விசேட குழு நியமனம். விமானம் மீது பறவை மோதல், கட்டுநாயக்கவிலிருந்து புறப்பட்ட விமானத்திற்கு ஏற்பட்ட விபரீதம்.